வெறும் 50 ரூபாய் இருந்தால் போதும் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம். ஒரு 100 ரூபாய் இருந்தால் போதும் நான் உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆக்கிடுறேன். 50,000 60,000 அப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க சேர்த்து வச்சே ஆக முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. 50 100 எப்படி ஆரம்பிச்சு நான் எப்போ கோடீஸ்வரன் ஆகுறது? நம்புற மாதிரி இல்லை சார். கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வந்து 2 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அமௌண்ட் இதில் நான் கம்மியாக பண்ணுறேன், இல்லை அதிகமாக பண்ணுறேன். அதிகமாக பண்ணுறதுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைச்ச மாதிரி தெரியல. 500 ரூபாயிலே ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த ஒரு ஆசை வந்து நமக்கு வந்துடும். உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் பில் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் வேணும், ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு அங்கே வரணும்? ஹையர் ரிட்டர்ன்ஸ் நான் உங்களுக்கு என்னால் பண்ணித்தர முடியும் அப்படின்றது. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கமிஷன் பே பண்ணணும். இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு அதில் போட்டு நீங்கள் உங்கள் காசை விட்டுருங்க, அது வாட்டுக்கு உங்களை வளரும், நீங்கள் கோடீஸ்வரனும் ஆயிடலான்றாங்க. எனக்கு பெனிஃபிட் இதில் தான் அதிகமாக இருக்குது. எனக்கு ஹேண்ட் ஹோல்டிங்கில் என்ன எக்ஸ்ட்ராவாக என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது? எனக்கு நானே பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஐபியே தேவையில்லை. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது இன்ஸ்டாகிராம், யூடியூப் எங்கே திறந்தாலுமே இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்றது அதிகமாக நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 50 ரூபாய் இருந்தால் போதும் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம், இல்லை ஒரு 100 ரூபாய் இருந்தால் போதும் நான் உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியலிஸ்டிக்காக நடக்கிற ஒரு விஷயமா சார்? ஏன்னா வீடியோ பார்க்குறப்போ இது எப்படி ஆக முடியும்? நான் சில பேர் வந்துட்டு 50,000 60,000 அப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க சேர்த்து வச்சே ஆக முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. 50 100 எப்படி ஆரம்பிச்சு நான் எப்போ கோடீஸ்வரன் ஆகுறது? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது நம்புற மாதிரி இல்லை சார். இது உண்மையா பொய்யா? நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இதோட மெயின் விஷயம்னு பார்த்தோம்னா, நம்ம முதல்ல எடுக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் 50ல் வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னா ஒருத்தர் வந்து அந்த வீடியோவை பார்ப்பாங்க. மேபி அது ஒரு ரீசனாக இருக்கலாம். பட் எல்லா பெரும்பான்மையான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேட்டர்னை பார்க்க முடியும். அதாவது 50 ரூபான்னா ஒரு நாளைக்கு 50 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து 1500 ரூபா, இல்லை ஒரு நாளைக்கு 100ன்னா ஒரு மாதத்துக்கு 3000 அப்படின்றது இந்த கால்குலேஷன்ஸ் இப்படி தான் போகும். ஜென்ரலாக வந்து இந்த ஒரு கால்குலேஷனில் அவங்க வந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கான கால்குலேஷன்ஸ் கொடுப்பாங்க. ரெண்டாவது, இந்த கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வந்து 2 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று, உங்களுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ரொம்ப காலம் முன்னாடியெல்லாம் வந்து 15% 20% அப்படின்னுலாம் ரேட் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ செபி நம்மளுடைய ரெகுலேட்டர் ரொம்ப கிளியராக ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஆம்ஃபி வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களும் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிறது வந்து அரௌண்ட் ஒரு 13%க்கு மேலே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யாராக இருந்தாலும் ஒரு 13% கீழே ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த அப்ராக்சிமேட் டைம் லிமிட் கிடைக்கும். மூணாவது விஷயம் வந்து இந்த லாங்கர் த டைம் பீரியட். 10 வருஷத்துலேயே 15 வருஷத்துலேயே கோடீஸ்வரன் ஆக முடியுமா அப்படின்னா சின்ன அமௌண்ட்டில் ஆக முடியாது. ஒரு 25-30 வருஷம் ஆகும்போது அந்த காம்பவுண்டிங், நம்ம பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் அந்த இதை வந்து ரீச் பண்ணுறதுக்கு பெரும்பான்மையாக வாய்ப்பு இருக்குது. பட் அதை ஒரு ரைட் பெர்ஸ்பெக்டிவில் எடுத்துகிட்டு நல்லபடியாக யூஸ் பண்ணினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே சார். இப்போது நான் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன்னா மினிமமாக நான் எந்த அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? ஏன்னா இப்போ ஒரு சில வீடியோவில் பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, மாதம் 500 ரூபாய் நீங்கள் பண்ணுங்கள், 30 வருஷம் நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்றாங்க. இன்னொரு வீடியோவில் பார்த்தா மாதம் 2000 பண்ணுங்கள், 30 வருஷம். வருஷங்கள் ஈக்குவலாக தான் இருக்குது. நான் அமௌண்ட் இதில் நான் கம்மியாக பண்ணுறேன், இல்லை அதிகமாக பண்ணுறேன். அதிகமாக பண்ணுறதுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைச்ச மாதிரி தெரியல. 1 கோடி தான் நானும் ரீச் பண்ணுறேன். இது எதனால சார்? இல்லை, நிறைய பேர் வந்து ராங்கான கால்குலேஷன்ஸ் சொன்னேன் இல்லையா, அது வந்து இன்னும் சில பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம இப்போ பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எடுத்து வச்சு கொடுப்பாங்க. பாஸ்ட் ரிட்டர்ன் அப்படின்னா இப்போ லாஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த 5 வருஷத்தோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 20% சில ஃபண்ட்ஸ் காட்டும். அப்போ 20% நம்ம ப்ரொஜெக்ஷன் நெக்ஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா ப்ராக்டிக்கல் கிடையாது. ஸோ ஒருத்தர் வந்து 500 ரூபாய் எடுத்து 20% போடுறதுக்கும் 2000 ரூபாய் எடுத்து 12% போடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் அமௌண்ட். அதனால நீங்க பார்க்கும்போது அந்த என்ன அசம்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். நிறைய நேரத்தில் அந்த புரிதல் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். பார்க்கும்போதே 500 ரூபாயிலே ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த ஒரு ஆசை வந்து நமக்கு வந்துடும், 500 ரூபாயிலே ஆக முடியுமா அப்படின்ட்டு. பட் 500 ரூபாயிலே ஆகிறதுக்கு அந்த பணம் வந்து அந்த அளவுக்கு காம்பவுண்ட் ஆகணும், அந்த ரேட்டில் காம்பவுண்ட் ஆகணும். சில நேரங்களில் அது ப்ராக்டிக்கலாக இருக்கிறது இல்லை. நம்மளோட வீடியோஸாக இருக்கட்டும், வெளியில் நிறைய வீடியோஸில் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் பில் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் வேணும், ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிறைய காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிக்கிறப்போ இன்னொரு விஷயம், சில பேர் சொல்கிற ஒரு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு அதில் போட்டு நீங்கள் உங்கள் காசை விட்டுருங்க, அது வாட்டுக்கு உங்களை வளரும், நீங்கள் கோடீஸ்வரனும் ஆயிடலான்றாங்க. ஸோ எனக்கு இப்படியும் ஒரு வழி இருக்குது. நான் எதுக்கு அங்கே வரணும்? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் நான் உங்களுக்கு என்னால் பண்ணித்தர முடியும் அப்படின்றீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கமிஷன் பே பண்ணணும். கரெக்டாக சார்? கரெக்ட். இப்போது இல்லை இதில் பார்த்தீங்கன்னா இதில் வர்ற எல்லாமே எனக்கு தான். அதுவும் இல்லாமல் கமிஷனாக அங்கே போகிற அமௌண்ட் 0.12 எதுவோ ஒன்று தான், ரொம்ப கம்மியாக தான் போகும். ஸோ எனக்கு பெனிஃபிட் இதில் தான் அதிகமாக இருக்குது. எனக்கு ஹேண்ட் ஹோல்டிங்கில்
என்ன எக்ஸ்ட்ராவா என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு எனக்கு? இப்போ இது ஒரு ரொம்ப அருமையான கேள்வி. நிறைய பேர் வந்து பேசாத ஒரு கேள்வி. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கன்சல்டன்ட் இருக்கிறார். ஒரு கன்சல்டன்ட்றவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட போறீங்க, கன்சல்ட் பண்ணுறீங்க, அவர் சில சஜஷன்ஸ் கொடுக்குறாரு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணுறீங்க. நீங்களே போய் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து தானாகவே போய் படிக்கலாம், படித்து அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடியும். சில பேர் தானாகவே வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்றவரு ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும். சேம் இஸ் த கேஸ் வித் டாக்டர். ஒரு டாக்டர் அப்படின்னா நீங்கள் போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் வந்து எனக்கு வயிற்று வலின்னு சொன்னால் கூட அவர் வந்து ஒரு மருந்து கொடுத்துருவார். ஸோ டாக்டருக்கு ஒரு 500 600 ஃபீஸ் கொடுக்குறது வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய அந்த சர்வீஸ் ப்ரொஃபஷனல்ன்றவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ட்ரைஸ் டு ஆட் வேல்யூ. ஓகே. அதாவது நாம பார்க்காத ஒரு கோணத்தை அவர் பார்ப்பார். ஜென்ரலாக நம்மளே ஒரு கோணத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாம சரின்றது நமக்கு எப்பயுமே ஒரு தோணல் எப்பயுமே இருக்கும். ஆனால் நாம பார்க்காத ஒரு கோணத்தில் ஒரு கன்சல்டன்ட் பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். ஏன்னா அவங்க இதையே தான் ப்ரொஃபஷனலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். பட் லாஸ்ட் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ இந்த பேச்சு நடந்துட்டு இருக்கு. இண்டெக்ஸை நிறைய ஃபண்ட்ஸ் பீட் பண்ணியிருக்கா அப்படின்ற கொஸ்டின் பார்த்தோன்னா நிறைய ஃபண்ட்ஸ் பீட் பண்ணிருக்கு. நீங்க அந்த ஃபண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க முடியுமா? பண்ணியிருக்க முடியும். பட் எந்த ஃபண்ட்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணணும், உங்களுக்கு எத்தனை விதத்துல தேவை? இப்போ 1 வருஷம் அப்படின்னா நான் இண்டெக்ஸ் ஃபண்டை எடுக்க முடியுமா? 10 வருஷம்னா இண்டெக்ஸ் ஃபண்டை எடுக்க முடியுமா? இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் வந்து எல்லாருக்குமே புரியாது. உங்களுக்கு எது பொருத்தம் அப்படின்றதுக்கு ஒரு கைடு தேவை. அந்த கைடுன்றவர் வந்து அவருக்கும் ஒரு ஃபீஸ் தேவை. அந்த ஃபீஸுக்காக தான் இந்த சார்ஜஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு குவாலிட்டி வேணும்னா நீங்க கொஞ்சம் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவங்க வேல்யூ அடிஷன் கொடுக்குறாங்கன்னா நிச்சயமா அது கொடுக்குறதுல தவறு எதுவுமே கிடையாது. ஓகே. அதனால நீங்க எப்பயுமே ஒரு ப்ரொஃபஷனலை நாடி போறீங்கன்னா அதுக்கான நீங்க காஸ்ட் வந்து நீங்க வந்து கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ அடிஷன் கிடைக்கும். ஜஸ்ட் பாருங்க என்ன வேல்யூ அடிஷன் கிடைக்கிறது அப்படின்னு பாருங்க. அண்ட் மேலே நாடுகளில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் பெஸ்ட் அப்படின்னு நீங்க ஒரு இதை சொல்லிட்டு இருந்தோம்னா நிறைய நேரத்தில் நம்ம ரிட்டர்னையும் விட்டுறோம் இல்லையா? ஆக்சுவலாக என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா சார், இப்போது நீங்கள் எல்லாருமே இன்வெஸ்டிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா சொல்கிற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட்டாக இருக்கும். ஸோ அவரோட இன்வெஸ்டிங் ஸ்டைலு பேட்டர்ன், அவர் எப்படி ஒரு கம்பெனியை வாங்குவார் எல்லாமே பேசுகிறப்போ அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, என்ன தான் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே அது பாசிவ் ஃபண்ட்ஸை பீட் பண்ணவே முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு இன்வெஸ்டிங் ஸ்டைலில் நான் பார்க்குறப்போ நீங்களே அவரை தான் பெரிய ஆள் மாதிரி பேசுகிறீங்க. ஸோ அவரே இந்த ஒரு விஷயம் கொடுக்குறப்போ எனக்கு ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பெருசாக தெரிய மாட்டேங்குது. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து முதல்ல வந்து அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாக இருந்திருக்காது. வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாக இருந்திருக்கும். ஏன்னா வளர்ந்து வரும்போது உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். எங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னா இண்டெக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாதே நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 6 மாசம் முன்னாடி நம்ம இதே சேனல்ல வந்து நம்ம சில்வரை பத்தி பேசணும். மார்க்கெட் சில்வரை ரெக்கக்னைஸ் பண்ணாத ஒரு டைம்ல நம்ம சில்வரை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ அந்த நேரத்தில் அதை பத்தி பேசும்போது அதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருந்தது. அப்ப நமக்கும் தெரியாது அது வந்து ஒரு இத்தனை குறுகிய காலத்துல வந்து 40% ஏறப்போகுது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த நேரத்துல வேல்யூ ஜோனா இருந்தது. அது எப்படி தெரியும்? ஸோ அப்போ வந்து ஒரு ரிசர்ச்சை ஒருத்தர் வந்து படிக்கணும், படிச்சாதான் அந்த விஷயத்த பேச முடியும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு திறன் வந்து நீங்க வந்து எடுக்கும்போது உங்களுடைய ரிட்டர்ன் வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஓகே. ஸோ நீங்க எல்லா நேரத்துலயும் ஒரே கோணத்துல ஒரே மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க மற்ற அசெட் கிளாஸை பார்க்கவே மாட்டீங்க. ஸோ சில்வர்ன்றத ஒரு அசெட் கிளாஸா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க இது வரைக்கும். பட் இப்போ பேசுறாங்க. லாஸ்ட் ஒரு 2 மாசத்துல வந்து சில்வர் பிரைஸ் போன உடனே பேசுறாங்க. பட் 6 மாசம் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 30-35% கிடைச்சிருக்கு இல்லையா? அதுதான் கிடைக்கக்கூடிய ஆல்பா. ஸோ அந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் பார்த்து சொல்லியிருந்தேன்னா டெஃபினட்டா இருக்கும். இது எல்லா நேரத்துலயும் 6 மாசத்துல நடக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரத்துல டைம் டிலேஸ் இருக்கலாம். பட் எங்க வேல்யூ ஜோன் இருக்கு அப்படின்றது ஒரு நல்ல ஒரு கன்சல்டன்டால உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே. நீங்கள் இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணுங்க அப்படின்றத நிறைய வாட்டி நீங்கள் ஃப்ளக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும்தான் எனக்கு இருக்க ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா? இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ரெகுலாரிட்டியை கொடுக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் ஏதோ 1ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ அப்படின் போது உங்கள் சம்பளம் வந்த உடனே உங்களுடைய எஸ்ஐபி போயிடுது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அது ஒரு எக்ஸ்பென்சஸ் மாதிரி போகுது. ஸோ இந்த ரெகுலாரிட்டியை எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் உங்களுக்கு எஸ்ஐபி. அப்படி இல்லை உங்களுக்கே அந்த திறன் இருக்குது நானே பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஐபியே தேவையில்லை. எஸ்ஐபி எதுக்கு தேவைன்னா உங்களுடைய சிஸ்டமேட்டிக் திங், உங்களுடைய மனசுல இருந்து நீங்கள் வந்து ஒரு டிசிஷனை எவ்ரி மந்த் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு டிசிப்ளின். அது முதல் விஷயம்.
எஸ்ஐபி மட்டும்தான் ஆப்ஷனா அப்படின்னா எஸ்ஐபியில் நீங்கள் வந்து லம்சம் ஆப்ஷன் நிறைய இருக்குது. பட் salaried கிளாஸ்க்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஒன்று அவங்களுக்கு வரக்கூடிய மந்த்லி இன்கம் ஆனது எவ்ரி மந்த் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. அவங்களுக்கு வந்து எப்போவோ ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ லம்சமாக வர்றதில்ல. ஸோ அவங்க அந்த வந்து சேர்க்கறதுக்கு ஒரு பேட்டர்ன் வேணும். ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு யங்ஸ்டருக்கு வந்து ஒரு லாங் டேர்ம்ன்றது ஒரு பிளான். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஜென்ரல் ஒரு ஏஜ் அப்படின்னும் போது நம்மளுடைய ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் அன் இந்தியன் வந்து இன்னைக்கு ரிசர்ச் பிரகாரம் 73ன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 65 இருந்தது. எவ்ரி 10 இயர்ஸ் எவ்ரி 20 இயர்ஸ் இந்த விஷயமே வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ 80 ஆகும் 85 ஆகும். அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், நீங்கள் அதுக்காக ஃபண்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நீங்கள் லாங் டேர்மில் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்த 5 வருஷமே அப்படின்னா அதுக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்போ ஏர்னிங் டைமில் நீங்கள் பெருசாக சஃபர் ஆக மாட்டீங்க. ஏர்னிங் எப்போ இல்லையோ அந்த நேரத்தில் தான் நமக்கு அது தேவைப்படும். இப்போ வளர்ந்து வரும்போது நம்ம அதை பற்றி பெரிய திங்கிங் இல்லை. பட் நிறைய ரிசர்ச் வந்து 2040க்கு அப்புறம் இந்தியாவில் வந்து ரிட்டையர்மெண்ட் ரொம்ப பெருசாக பேசப்படும் அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச்சே சொல்லிட்டு இருக்கு. ஓகே. அப்போ வந்து அந்த நேரத்தில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு பென்ஷன் தேவைப்படும், நம்ம ஏஜ் ஆயிருப்போம். அதுக்கு நீங்கள் லாங் டேர்மில் திங்க் பண்ணுறது தான் சரியான விதி. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி.